பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அஸ்வினி மேடம் இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி ஆல்ரெடி நான் அகோபிலம் போயிருக்கிறேன், இன்னும் நிறைய இடம் போயிருக்கிறேன். இப்போ நான் மதுரையிலேருந்து இந்த திவ்ய தேசம் பார்க்கறதுக்காகவே நான் கிளம்பி வந்து மேடமோட நேற்று நைட்டு மதுரையிலேருந்து கிளம்பி காலைல வந்துட்டு டூரில் ஜாயின் பண்ணி இந்த இப்போ எல்லா அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா திவ்ய தேசமும் நல்ல பொறுமையாக நிதானமாக ஒரு ஒரு அதாவது நம்ம ஒரு திவ்ய தேசம் ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல டீம். மேடம் அரேஞ்ச் பண்ணுற எல்லா டூர்லேயுமே அந்த நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே புதுசாக தெரிவாங்க, கடைசியில் அது முடியும் போது ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அன்பாக மார்னிங் ஒரு பக்கம் திவ்ய தேசம், இன்னொரு பக்கம் நமக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் லன்ச்சு நல்லா சாப்பிட்டு நைட்டு கூட சாப்பாடு வேணாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஃபுட்டு. இன்னொன்று ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு நம்ம கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்ம கூட அவங்க பழகுறது. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் நமக்கும். எவ்வளவோ நம்ம வேலை அளவு இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு டைம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு டூருக்கு வர்றதுக்கும் நிச்சயமாக பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அது என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். என்னென்னா அனுகிரகம் கிடைச்சாதான் இந்த இடத்துக்கு இவ்வளோ ஒரு காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே இவ்வளோ திவ்ய தேசமும் கவர் பண்ணி நம்மளை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளோட பெருமாளை பார்த்த ஒரு திருப்தியோடு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் சென்னைக்கு. மேம் ஆல் தி பெஸ்ட் மேம். இது மாதிரி நீங்கள் நிறைய பண்ணி, அதாவது என்னென்னா கூட்டிகிட்டு கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் மேடம்க்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.